சுரர்கன் சார், நிறைவாக உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த பெரும்பான்மை பெறுவதற்காக அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டதில் கடந்த முறை இந்த முதல் கட்ட கருத்தில் நீங்கள் சொன்னீங்க. இப்போதே காங்கிரஸ் கட்சியின் அந்த தமிழகத்தில் அதனுடைய கூட்டணி அணுகுமுறை செயல்பாடுகள் அது சரியானதாக இருக்கிறதா? மற்ற கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளும் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதரவு தெரிவித்த அந்த அணுகுமுறை, இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் இது வந்து நல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு கூட்டணி ஆட்சி 52க்கு பிறகு இப்பதான் வந்திருக்கு. முதல் முறையா 1952க்கு பிறகு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல கிடையாது. அது எங்களுடைய ஆமா. நீங்க எப்பயுமே சொல்லுவாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னுவாங்க. இப்ப எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னா மாநிலத்திலயும் கூட்டாச்சு மத்தியிலயும் கூட்டாச்சு, அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும். சரி, அதுதான் எனக்கு தெரிஞ்ச அது ஆரோக்கியம். சரி, அதனால இப்ப ஒரு விஷயம் இப்ப அவங்களோட செயல்பாடு எல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு நடந்த ஒரு செயல்பாடு பாருங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. நல்ல விஷயத்தையும் பேசணும்ல நம்ம. சொல்லுங்க. அங்க போகும்போது அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள், சின்ன பையனை கொண்டு போட்டாங்க, அவர் ஒரு பிராமின் போட்டாங்க, அப்படி இப்படி விமர்சனம் இருந்துச்சு. அது அப்படியே விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போறாரு. அந்த நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் இருக்காரு. அவருடைய பேரு அங்க போடல, அவரை கூப்பிடவும் இல்ல. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு ஓரமா நிக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் ஓரமா நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி சரி. அப்ப அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறாங்க, அங்க ஒரு மாதிரி சலசலப்பு இருக்கேன், என்னன்னு கேக்குறாரு அவரு. ஒண்ணும் இல்ல, ஒரு தொகுதி எம்எல்ஏ ஒரு பேர் போடல, எதுவும் போடல அப்படின்னு. உடனே இவரே இறங்கி ஸ்டேஜ்ல இருந்து அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு, சாரி. அது இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆரோக்கியமான அணுகுமுறை அது. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல, இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எங்கேயாவது சொல்லுங்க நீங்க. அப்துல்லாட்டே கேளுங்க, அவருக்கு தெரியாதது கிடையாது. வேற எதுவும் விமர்சனம் ஆரோக்கியமான அரசியல் இருந்திருக்கா? ஆட்சி சிறப்பா இருக்கு, ஆட்சிகள் ஏதாவது விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? விமர்சனங்கள் ஏதாவது சொன்னீங்களா? கரண்ட் பிரச்சனை இருக்கு, அதை அவங்க சரி பண்ணணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கையில எடுக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, கடுமையான தண்டனைகளை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த பெண்கள் பிரச்சனை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் இன்னும் கையில, அதெல்லாம் இன்னும் மேல போக போக அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த அணுகுமுறை நல்ல அணுகுமுறையா தான் வரும்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், துருவாகந்தர். ஓகே சார், இப்போதைக்கு அடுத்து நிறைவாக இதயத்துல தர கருத்து சொல்லுங்க. இப்போது இன்று இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றதில் திருமாவளவன் ஒரு ஆலோசனை கூறியிருக்கிறார், ஒரு விமர்சனமும் வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பீகார் மாநில தேர்தலில் அந்த தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக அவரை அறிவிக்கையில் தாமதப்படுத்தினாங்க. கூட்டணி ரொம்ப இழுபறியாக இருந்தது. இதுபோல் தமிழ்நாட்டிலையும் இந்த ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் கடைசி வரை ஈடுபடலை. அது மாதிரி தேர்தல் முடிந்த உடனே அவங்க கூட்டணி மாறிட்டாங்க. இது போன்ற அணுகுமுறைகளால் இந்தியா கூட்டணி பலவீனம் அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் மாநில கட்சிகளே பலவீனப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது. அதற்கு உதாரணமாக பீகார், மேற்கு வங்கத்தில், அப்புறம் தமிழ்நாட்டில், இந்த 3 மாநிலங்களிலும், கேரளாவில் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. சிபிஎம், காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அது பெரிய லெவலில் எடுத்துக்க முடியாது. இங்கே கூட்டணி கட்சிகளாக இருந்துக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த கூட்டணி கட்சி மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? அது அந்த மாதிரியான ஒரு பலவீனப்படுத்தும் செயலில் காங்கிரஸ் ஈடுபடுதான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொரு பெரிய விஷயத்தை சொல்லணும். சுமார் 20,000 கோடி மக்கள் பணம், அது மக்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் மீட்டர். அந்த இதை கூட பரிசீலனை செய்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இந்த மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை வீணாக்காமல் இந்த அரசு பார்த்துக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். இந்தியா கூட்டணியில் ஜனநாயக முறைப்படி திருமாவளவன் அவர்கள் கூட அங்கே பேச முடியும். ஒரு சிறு கட்சியின் கூட பார்க்கல. அதை அவங்களுடைய விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் கேவலமாக, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு போய் டெல்லியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு எதிராக போட்டு இந்த இந்தியா கூட்டணியை கலகலத்து போகிறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க,
போஸ்டர்கள் போட்டாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து மற்ற தலைவர்கள் பேசுனது அதாவது எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தால் பேசத்தான் செய்வாங்க. நீங்களே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பேசுவாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பேசுவாங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மியை தவிர எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்றாங்க. இதைத்தான் நீங்க வரவேற்கணும். இந்த இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தணும்னா எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். அதில் நியாயம் இருந்தால் பதில் சொல்லுவாங்க. அங்கே ஏன் தாமதமாச்சு பீகாரில், தமிழ்நாட்டில் என்ன காரணம் தாமதமானது காரணம் நானே சொல்லிட்டேன். நான் கேரளாவில் 2 கட்சி இருந்தாலும் இங்கே கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கிறதுனால அவர் கடைசி பேச வந்தார். கடைசியில் பேச வரும்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவருடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ராகுல் காந்தி அதுக்கு பிறகு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது 2 பேரும் பேச முடியல. அதெல்லாம் வேற விஷயம். அதனால இந்தியா கூட்டணி இன்றைக்கு எந்த வகையிலையாவது சீர்குலைக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து சிலரை வந்து வாடகைக்கு எடுத்து பேச வைக்கிறாங்களோ இன்னைக்கு துரோகம் பாங்க. அதாவது 7 முறை துரோகம் செஞ்சவங்க ஒரு முறை நாங்கள் துரோகம் பண்ண துரோகங்கிறாங்க. நாங்கள் துரோகம் பண்ணலை. நாங்கள் அப்போ 7 முறை அதாவது 1980 நாங்கள் அவங்க துரோகம் பண்ணிட்டு ஓடினாங்கன்னு நாங்கள் விமர்சிக்கலை. அதே மாதிரி வந்து 1998-99 காங்கிரஸோட சேர்ந்து ஜெயிச்சுட்டு போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு காலமும் துரோகமும் செய்யலை. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். 2014 எங்களோட இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, எங்கள் கூட்டணியிலேருந்து எங்களை அகற்றினாங்க. நாங்கள் அதுக்காண்டி அவங்களை துரோகமும் செய்யலை. ஆனால் 1 வருஷம் கழிச்சு அவங்க கூட யாருமே இல்லாத நிலையில் உங்களுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணி 2014 எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எல்லாரும் வெளியே நின்ற நேரத்தில் நாங்கள் தான் கூட்டில் இருந்தோம். அப்போ கூட 0.6% மட்டும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் 2 பேரும் திமுகவும். அதனால பல நேரங்களில் திமுகவை தூக்கி பிடிச்சது வந்து காங்கிரஸ் தான். எப்பெல்லாம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு நாங்க சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. அதாவது இந்த சோனியா காந்தி எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ண முடியுமோ வாஜ்பாய் ஆட்சியில இருந்துட்டு இந்தியாவின் தலைமகளே இந்திராவின் மருமகளே வருகன்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஊரறிஞ்ச விஷயம். அதனால திமுக தன்னுடைய தவறான போக்குகளை இந்த கூலி பேச்சாளர்களை வைத்து பேசுறது வந்து கடந்த நான் 1.5 வருஷமா சொல்லி திமுக சொல்லி இல்ல கிடையாது. இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சது நான் இங்க நடந்தது சொல்றேன். ஊடகங்கள்ல இந்த 25 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் அணுகுமுறை பேசி முடிச்சுட்டேன். ஜனநாயக முறைப்படி கேட்டிருக்காரு, பதில் சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்றது கடந்த 1 வருடங்களாக நான் கத்திக்கிட்டே இருந்த எல்லா ஊடகங்களையும் இந்த திமுகவுக்காக ஆதரவா பேசுறேன்னு ரொம்ப பேர் காங்கிரஸ் உடைய 25 ஏன் கொடுத்தீங்க, 20 ஏன் கொடுக்கக்கூடாது, 15 ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப இழிவுபடுத்தி பேசுனாங்க. அதன் பிறகு 28 கொடுத்த பிறகு அப்போ இழிவுபடுத்தி பேசுனாங்க. நான் அப்பவே சொன்னேன், இது திமுகவுடைய காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை உறவை கெடுக்கும்னு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்ப 5 இடங்கள் தான் பெற்றுச்சு. நீங்க கன்னியாகுமரி நாங்க 6 இடங்கள் இல்லை 6 கிடைச்சு நாங்க வெற்றி பெற்றிருக்க முடியும். திருநெல்வேலி 2 இடங்கள் வெற்றி பெறுவோம். மயிலாடுதுறை நாங்க தனியார் வெற்றி பெற்ற இடம். இந்த 5 நாங்க கொடுத்தோம். அப்ப நீங்க வாங்கினது யாரு? இன்னைக்கு 20 இடங்கள்ல 5000 ஓட்டுக்கு கீழே திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் 20,000 ஓட்டு மினிமம் வச்சுக்கோங்க, 10,000 வச்சுங்க, இந்த 5,000 எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்திருக்கும்? நீங்க இன்னும் 20 சீட்டு இழந்திருப்பீங்க. அப்ப உதாசீனப்படுத்துவது, உங்க கூட இருந்த கூட்டணி கட்சியை நீங்க கேவலப்படுத்துவது நான் விளைவுதான் இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சியிலும் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? நாங்க திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லுது. என்ன காரணம்? நீங்க ஐயுஎம்எல் சொல்லுது காகிதம் இல்லத்துக்கு சிபிஐ தொடர்ந்து திமுக கூட்டணி தொடர்ந்து சொல்லியிருக்கு. அது தொடர்ந்துங்க. நான் கேட்கறது வந்து இன்னைக்கு என்ன சண்முகம் என்ன சொன்னாரு, சிபிஐஎம் என்ன சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வர்றேன், ஐயுஎம்எல் உங்களுக்கு அவ்வளவு துணையா இருந்துச்சு. காகிதம் இல்லத்து உங்களுக்கு ஆட்சி கொண்டு வரதுக்கு காகிதம் இல்லத்து ராஜாஜி முயற்சி எடுத்தாங்க. நீங்க ஒரு வாரியம் கூட கொடுக்கல, ஒரு மந்திரி சபை கொடுத்துருக்கலாம். அப்துல் சமதும் லத்தீஃபும் திமுக கூட்டணி எம்எல்ஏ இருந்தாங்க, அதிமுக கூட்டணி இருந்தாங்க. அவங்க எல்லாம் மதிக்கல. ஒரு மந்திரி பதவி கொடுத்து கூட்டணி கட்சிகளை ஒழுங்கு முறையா மதிக்கல. அதனாலதான் எப்படி இருக்குன்னா தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இந்திய முஸ்லிம் லீக்கு இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்து அளவுக்கு இருந்துச்சு. கேரளாவில் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் ஏன் தொடருது? 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் அந்த கூட்டணி தொடருது. என்ன காரணம் தெரியுமா? அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஒரு இடம் எடுத்தாலும் இடமே எடுக்கனாலும் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி நிச்சயம். இந்த பாங்கு தமிழகத்துல கடந்த 55 வருஷமா இல்ல. இதன் விளைவுதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் எப்படி நீதி கட்சியில் இருந்து நீதி கட்சி போய் காங்கிரஸ் கட்சி வந்து
அந்த அத்தியாயம் முடிஞ்சு பிறகு நீதி கட்சியை காணோம். இப்ப திராவிடம் சொல்றோம். இந்த திராவிடம் வந்து செய்ய வேண்டியது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த உண்மையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் வரலாம். எதுவுமே சாஸ்வதம் இல்லை. மீண்டும் திமுக வரலாம், அதிமுக வரலாம், யாரு வரலாம். ஆனா அவங்களுடைய மனப்போக்கை குறைச்சிக்கணும். இன்னைக்கு டெல்லியில போய் நீங்க வந்து தமிழ்நாட்டு கல்ச்சரை கொண்டு போய் அங்க கொண்டு எந்த உங்களுக்கு இந்தியா கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த இதுக்கு பதில் சொல்லவே இல்லையா? 3 மாநிலங்களில் தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு திருமாவளவன் சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்லையா? இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்ப தமிழ்நாட்டு தோல்விக்கு யாரு காரணம்? யோசிக்க வேணாமா? திரும்ப காரணம் நீங்க சொல்றதுக்கான கேட்கிறேன். தோல்விக்குல உங்க செயல்பாடுகள் காரணம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் வந்து நம்முடைய தாழ்த்தப்பட்ட சரியா தவறா நான் ரெண்டு சொல்ல மாட்டேங்க. விமர்சனம் வைக்கலாம். திருமாவர்களுக்கு வைக்கிற உரிமை உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்கிற உரிமை உண்டு. அதுக்கு பேர் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி என்பது அதுல உள்ள நன்றி. இது தவறா சரியா தான் கேட்டாங்க. தவறா சரியா இருந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். இந்தியா கூட்டணி தலைமை தான் முடிவு பண்ணும். நன்றி சார்.